Hello friends, welcome to my channel. இன்னைக்கு கார்த்திகை தீபம் vlog தான் பார்க்க போறோம். இங்க ஜப்பான்ல வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ காலையிலே பாத்தீங்கன்னா நல்ல குளிரு. இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு நான் முத நாளே எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து பிரசாதத்துக்கு வந்து வடையும் சாம்பார் கேசரி தான் ரெடி பண்ண போறேன். சோ வடைக்கு வந்து ஏற்கனவே ஊற வச்சிட்டேன். சோ அதனால ஒரு 4 hours நல்லா ஊறின அப்புறம் அதையும் வந்து கிரைண்டர்ல போட்டுட்டு நான் சாம்பார் வைக்க ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான சாம்பார் தான். நான் நிறைய காய்கறிகள்லாம் இல்லை, கேரட்டும் பீன்ஸ் அப்புறம் கொஞ்சமாக காலிஃப்ளவர் இருந்தது. ஸோ அதை போட்டு மட்டும் தான் சாம்பார் வைக்க போகிறேன். பருப்பு வந்து தக்காளி வரமிளகா பெருங்காயம் மஞ்சத்தூள்லாம் போட்டு பருப்பு வேக வச்சாச்சு. ஸோ அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வடைக்கு அரைக்கிற மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைக்கணும். இப்போ வந்து நல்லா வந்து பக்குவம் வந்துருச்சு. நம்ம பார்த்திங்கன்னா நல்லா வந்து பால் பிடிக்கிற ஷேப்புக்கு வந்துருச்சு. இது இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம அரைச்சோன்னா இன்னும் வந்து நமக்கு வடை மாவு ரெடி ஆகிடும். நான் அப்படியே பார்த்திங்கன்னா சாம்பார் பருப்பு வந்து வேக வந்தப்புறம் சாம்பாரும் வந்து தாளிச்சு விட்டு ரொம்ப சிம்பிளான சாம்பார் தான். நான் அரைச்செல்லாம் பண்ணலை, ஆச்சி சாம்பார் பவுடர் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கடுகு உளுந்த பருப்பு வெந்தயம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சப்புறம் கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இல்லை கொஞ்சமாக வந்து சில்லி பவுடரும் சாம்பார் பவுடரும் சேர்த்துருக்கேன். காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சேர்க்கணும். இப்போயே சேர்த்துட்டோன்னா வந்து நம்ம ரொம்ப வந்து மசிஞ்சு போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேரட் வந்து வெந்த பிறகு காலிஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே நிறைய பாத்திரமும் சேர்ந்துருச்சு. எது செய்கிறதோ இல்லையோ கிச்சனில் சமைக்கிறோமோ இல்லையோ ஆனால் வந்து பாத்திரம் மட்டும் சூப்பராக வந்து சேர்ந்துடும், சிங்க்கு ஃபுல்லாக ஆகிடும். ஸோ அதை வந்து கொஞ்சமாக வந்து கொஞ்சம் பாத்திரத்தை வந்து நான் டிஷ்வாஷரில் போடுறேன். ஏன்னா இது ரொம்ப சின்ன டிஷ்வாஷர் தான். ஸோ நிறைய பாத்திரம் பெரிய பாத்திரம்லாம் போட முடியாது. ஸோ கப்பு பிளேட்டு மட்டும் தான் போட முடியும். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு அதையும் வந்து லோட் பண்ணிட்டேன். நான் காலிஃப்ளவரும் போட்டாச்சு. சாம்பார் வந்து இறக்குற சமயம் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக வந்து புளி தண்ணி சேர்த்துட்டு கொத்தமல்லி தலையும் தூவிடலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன் சாம்பார். ஏன்னா இது டிஃபன் சாம்பார் தான். ஏன்னா லஞ்சுக்கு நான் செய்யலை, இட்லிக்கு தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதெல்லாம் செஞ்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்து அப்புறம் வந்து விளக்குவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிட்ருக்கேன். சாம்பார் ரெடி பண்ண அப்புறம் பிரசாதத்துக்கு வந்து கேசரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கேசரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் எண்ணெய் சேர்த்து ரவையை 1 கப் ரவை சின்ன டம்ளரில் தான் எடுத்தேன். சின்ன கப் ரவையை சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். வறுத்தப்புறம் அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டு 3 கப் ஆஃப் வாட்டரை வந்து நான் கொதிக்க வச்சு அது கூட நான் வந்து ரவை கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து அளவு கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு கேசரி வந்து சூப்பராக வரும். ஸோ இது நல்லா சேர்ந்து தண்ணி நல்லா வற்றின பிறகு 1 கப்பு ரவை எடுத்தால் நமக்கு வந்து 1.25 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அது நல்லா கரெக்டாக இருக்கும். ஸோ எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் எல்லாமே அளந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் சுகரும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் கலர் வந்து என்கிட்ட கிடையாது. ஸோ கேசரி கலர் இல்லை. ஸோ அதனால் வந்து கேசரிக்கு வந்து நான் கலர் போடல. நான் போட்ட சுகரே பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர் தான். ஸோ அதுவே வந்து கொஞ்சம் அந்த மைல்டான அந்த ப்ரௌனாக வந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் வறுத்து வச்சுருந்தேன் முந்திரியும் கிஸ்மிஸ் பழம் அப்புறம் வந்து ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சமாக வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கீ சேர்த்தா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து என்கிட்ட கீ வந்து தீர்ந்து போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் கீ சேர்க்காமே வந்து அப்படியே வந்து கிளறி விட்டுட்டேன். கடைசி வந்து ஒரு சூப்பரான ஒரு கேசரியும் ரெடி ஆகிடுச்சு. வடை மாவு வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். இது கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ அதை எடுத்து வச்சப்புறம் அதுக்குள்ள வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சீரகம் வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா அப்புறம் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை. ஸோ அதனால் பெரிய வெங்காயமே நான் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மாவு வந்து பீட் பண்ணணும். அப்போனா தான் நமக்கு வடை வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த விஸ்க்கு இல்லைன்னா வந்து கையிலே வந்து நல்லா பீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பியான வடை உள்ளே வந்து ஃப்ளஃபியாக இருக்கும், வெளியே கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு தான் சூப்பராக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை அப்படியே வந்து நம்ம வந்து கொதிக்கிற எண்ணெயில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து கையில் வந்து நல்லா வந்து வாட்டரால் நல்லா வந்து வெட் பண்ணிக்கலாம். வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வடை மாவு எடுத்திங்கன்னா அப்படியே பால் உருண்டை வர மாதிரி இருக்கும். அதில் நடுவில் வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டு அப்படியே வந்து உளுந்த வடை போட்டுடலாம். ஸோ இதே மாதிரியே எல்லா வடையும் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். நாங்கள் நார்மலாக வந்து கார்த்திகை மாதம் அன்னைக்கு விரத விட்டு ஈவினிங் வந்து விரத சமையல் செய்வோம்.
வாழை இலைலாம் போட்டு. ஆனால் இங்கே எனக்கு வாழை இலை மற்ற இதெல்லாம் எதுவும் கிடைக்கல. ப்ளஸ் வந்து ஈவினிங் வந்து நான் வந்து இங்கே இருக்கிற ஜப்பானில் இருக்கிற இஸ்கான் டெம்பிளுக்கு போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் இந்த வடையும் கேசரியும் மட்டும் பிரசாதமாக பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து நான் வந்து ஈவினிங் வந்து கோயிலுக்கு கிளம்புறேன். ஸோ வந்து வடையும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து 6 மணிக்கு வந்து ஜப்பான் டைம் 6 மணிக்கே நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். ஆனால் நான் இந்தியா டைம் பார்த்திங்கன்னா அங்கே இப்போ தான் வந்து 3 மணி ஆகும், 2:30 3 மணியோ ஆகும். நாங்கள் அந்த டைம் திருவண்ணாமலை தீபம் ஏற்றுற அளவுக்கு நம்ம இங்கே வந்து வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு 9:30 ஆகிடும். ஸோ நான் வந்து இங்கே ஜப்பான் டைம் 6 o'clock அந்த டைமே பார்த்திங்கன்னா விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. நான் கேண்டில் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதையே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து நான் வந்து ஏற்றி வச்சிட்டோம். ஸோ அது கொஞ்சம் நேரம் தான் ஏற்றுனேன் நாங்கள், ஏன்னா வீட்டை விட்டு கிளம்புறதுனால ஒரு 10 to 15 minutes தான் வந்து நான் ஏற்றிருப்பேன். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டு நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே இஸ்கான் டெம்பிள் பார்த்திங்கன்னா ஃபுனோபோரி அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து இருக்குது. ஒரு 1/2 hour ஆகும் நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் அந்த கோயிலுக்கும் போகிறதுக்கு. ஹாய் சொல்லிடு. இங்கே ஜப்பானில் ப்ராப்பரான செட்டப்பில் ஒரு கோயில்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான இல்லை, ஒரு பில்டிங்க்கு கீழே தான் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏன்னா இங்கே வந்து கோயில் கட்டுறதுக்கான பெர்மிஷன் வந்து கவர்மெண்ட் கிட்டே கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஒன்ஸ் பெர்மிஷன் இதெல்லாம் வந்து கிடச்சிச்சுன்னா இங்கே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டெம்பிள் வந்து நமக்கு வந்து இங்கேயும் பில்டப் பண்ணுவாங்க. ஸோ அதளவு நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே இருக்கிற இஸ்கான் டெம்பிள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ கோயிலுக்கு போயிட்டு அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க, பாயசம், அதையும் சாப்பிட்டுட்டு சாமிக்கிட்டையும் நல்லா வேண்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி சரியான குளிர், நல்ல குளிர். ஸோ அதனால நான் ஃபுல்லாக வந்து கவரப் பண்ணி லேயரிங் பண்ணி போயிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.